வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோவில் வேஸ்ட் ஆயில் இருக்குல்ல, அந்த வேஸ்ட் ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆட்டோவில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேஸ்ட் ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஷோரூம் போகிறீங்க இல்லைனா ஒர்க் ஷாப்பில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா, அது ஒரு டின்னில் சேமித்து வச்சுருப்பாங்களா. அந்த டின்னில் சேமித்த ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த வியாபாரி இருப்பாங்க. அதாவது இந்த ஆயிலை வேஸ்ட் ஆயிலை எடுத்துகிட்டு போகிற வியாபாரி இருப்பாங்க. அந்த வியாபாரி கொண்டு போய்ட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கே தான் வரும். அது எப்படி பார்த்திங்கன்னா 2 வழியில் நமக்கு வரணும்னு வச்சுங்களேன். அது பார்த்திங்கன்னா முதல் வழி வந்து இந்த நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறோம். வாட்டர் வாஷ் பண்ணது வரை க்ரீஸ் எல்லாம் அடிப்பாங்கள்ல, அந்த க்ரீஸ் வந்து இந்த வேஸ்ட் ஆயிலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த க்ரீஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிலேருந்து வரும். அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா லோக்கல் கடையில் எந்த கிரேடும் இல்லாமல் சும்மா ஒரு பாட்டிலில் வச்சு கொடுப்பாங்கள்ல வேஸ்ட் ஆயில்ட்டு. பார்த்தா கொஞ்சம் சிகப்பு கலர் மாதிரி ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். கிரேடெலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம இன்ஜின் ஆயில் வந்து 1 லிட்டர் 350 ரூபானா அது ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. அந்தமாரி வந்து இந்த வேஸ்ட் ஆயிலை வந்து ரீசைக்கிள் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் பார்த்துருக்கேன், விலை கம்மியாக கிடைக்கிதுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயிலை ஊற்றுவாங்க இன்ஜினுக்கு. அதுமாரி ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து வேஸ்ட் ஆயில் தான். அதில் அந்த பிசுபிசு தன்மையெல்லாம் கரெக்டாக இருக்காது. வேஸ்ட் ஆயிலில் கலர் மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர அது வேஸ்ட்டு தான். அந்த ஆயிலை வந்து யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மில்லு மரம் அறுக்கிற மில்லெல்லாம் இருக்குல்ல, அதிலெலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வேஸ்ட் ஆயிலை தான் ஊற்றி இது பண்ணுவாங்க. அந்த மாவு அரைக்கிற மிஷினில் அதுமாரி மரம் அறுக்கிற மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு லூப்ரிகன்ட் மாரி, நமக்கு தான் அது வேஸ்ட் ஆயில், அவங்க அதை குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை அவங்க லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சும்மா ரொம்ப இதாக இல்லாமல் மேலே தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த செயின்லலாம் ஊற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுமாரி அந்த ஆயிலை தெரியாமல் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுமாரி வேறு பார்த்திங்கன்னா இந்த ரோலிங் ஷட்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, கடையில் உள்ள ரோலிங் ஷட்ரு, அப்புறம் க்ரீல் கேட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்தமாரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த ரீசைக்கிள் பண்ணி வருதுன்ட்டு அந்த ஆயிலெலாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆயில் தான் நம்ம வண்டிக்கு இதேமாரின்னு வச்சுங்களேன், மெயினே அதான். அது இல்லைன்னா அவ்வளோதான், இன்ஜின் காலி. அந்தமாரி தான் இருக்கணும். ஆயில் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஜின் கண்டிப்பாக சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக விலை அதிகமாக இருந்தாலும் ஒழுங்கான ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்படிதான் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ ஓட்டுநர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நானே வேஸ்ட் ஆயில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அந்த சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்செல்லாம் வந்து மழை டைமில் வந்து ரஸ்ட் ஆகியிருக்கும். சரி, அதாவது ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆயிலை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுமாரி இன்னருக்குள்ளே அந்தமாரிலாம் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஆயில் நம்ம இதுக்குன்னு நம்ம இன்ஜின் ஆயிலை ஊற்ற முடியாதுல்ல. அதனால் வந்து இந்த இன்னருக்குள்ளே அதுமாரி இந்த கீ செட் இருக்குல்ல அதுக்குள்ளே, அப்புறம் கீ செட்லாம் எங்கெங்கே இருக்கோ அதிலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படிதான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். அதுமாரி கிளர்ச்சி பிளே இருக்குல்ல, கிளர்ச்சிலலாம் வந்து இந்த ஆயில் தான், நான் வேஸ்ட் ஆயிலை தான் யூஸ் பண்ணி நான் அதை லூப்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக அது வந்துட்டு லைட்டாக தொடச்சி விட்டா அந்த இது தெரியலை, உள்ளுக்குள்ளே ஆயில் இருக்கும். இப்படி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.